இந்த நாளிலே இந்த ஜூன் மாத வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானிப்போம். இந்த செய்தியின் தலைப்பு த காட் ஹூ ஆன்சர்ஸ் ப்ரேயர், ஜெபத்திற்கு பதிலளிக்கும் கர்த்தர். இந்த தலைப்பின் கீழே இந்த நாளிலே நாம் தியானிப்போம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் என்ன செய்வேன்? உத்தரவு பதில் கொடுப்பேன் என்று வாக்கு. எப்படிப்பட்ட பதில் ஆண்டவர் கொடுப்பார்? நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய. எத்தனை பேருக்கு ஜூன் மாதத்தில் நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததும் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யணும்னு வாஞ்சிக்கிறீங்க? இந்த நாட்களில் ஒவ்வொரு வசனத்தையும் வாக்குத்தத்தையும் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், அதை உரிமை பாராட்டணும். ஆண்டவரே, நீர் சொன்னீர், என்னை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், எனக்கு அறியாதது எட்டாத பெரிய காரியங்கள் எனக்கு செய்யும். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஏதாவது ஒரு ஆபத்து, ஒரு இக்கட்டான சூழ்நிலை காணப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? நான் உன்னை விடுவிப்பேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? ஆண்டவர் நம்மை விடுவிக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும்? முழுங்கிட்டு ஏப்பம் விட்டுன்னு இருக்கணுமா? ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தா ரொம்ப நன்றி முழுங்கிட்டு ஒன்றும் இல்லாதது மாதிரி சுற்றின்னு இருக்கணுமா? என்ன செய்யணும்? ஆண்டவரை மகிமை எல்லா இடத்துலையும் போய் சொல்லணும். அவங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, படிக்கிறவங்க, தெருவில் இருக்கிறவங்க எல்லார் இடத்துலையும் போய் என்ன செய்யணும்? ஆண்டவரை மகிமை படுத்த வேண்டும். நான் இந்த ஆபத்தில் இருந்தேங்க, ஆண்டவரை கூப்பிட்டேன், ஆண்டவர் என்னை விடுவித்தார், நான் ஆண்டவரை என்ன செய்கிறேன்? மகிமை. ஆண்டவர் அதெல்லாம் பார்க்குறார். 10 குஷ்டரோகி சுகப்படுத்தின எத்தனை பேர் வந்தாங்க? மீதி எங்கே 9ன்னு கேட்குறார். மீதி 9 எங்கே? சுகமாக்கப்பட்டவர்கள் 10 அல்லவா? இந்த நாட்களில் ஆண்டவரே என்னை விடுவியும், நான் என்ன செய்வேன்? உண்மை மகிமை படுத்துவேன். சங்கீதம் 22:24. உபத்திரப்பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும். மனுஷங்க உங்கள் கஷ்டம் உங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும், மற்றவங்க அதை எப்படி நினைப்பாங்க? அற்பமாய் என்ன அருவறுக்காமலும். நீங்கள் உபத்திரவத்தில் இருக்கும்போது சில பேர் உங்களை பார்த்தாலே அருவறுத்துக்கும். பாப்பா வானாம்பா, ஏன்னா நீங்கள் எதில் இருக்கிறீங்க? உபத்திரத்தில். தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து. நீங்கள் உபத்திரத்தில் நீங்கள் அங்கே வரீங்கன்னு பார்த்தாலே மறைச்சிப்பாங்க, ஓரமாக போயிடுவாங்க. இரு அவங்க போயிட்டோம். அப்புறம் எதாவது நம்மளை ஏதாவது உதவி கேட்டுன்னு இருப்பாங்க. உபத்திரத்தில் இருக்கிறாங்க, வர பார்க்கும் போதே என்ன முகத்தை மறைப்பாங்க. உலகத்தில் நடக்குதா இல்லையா? உபத்திரப்படும்போது அற்பமாக எண்ணலாம், அருவறுக்கலாம், முகத்தை மறைக்கலாம். இதுதான் உலகம். சரியா? தெரியாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு கற்றுக்கோங்க உலகம்னா என்னான்னு. உலகம்னா என்ன? உலகமே தெரியாமல் இருந்தீங்கன்னு வைங்க, இன்றைக்கி பைபிள்லேருந்து கற்றுக்கோங்க. வசனத்தில் என்ன போட்டிருக்கு? உபத்திரப்படனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் என்ன செய்தார்? அவனை கேட்டார். இந்த விசுவாசிக்கணும். இந்த மாதத்தில் அதை விசுவாசி. மத்தேயு 7:7-11. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டு. தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும்
பெற்று தேடுகிறவன் தட்டுக்கிறவனுக்கு தர. இந்த மாதத்தில் இதெல்லாம் விசுவாசித்து உரிமை பாராட்டணும். கேட்கும்பொழுது நான் பெற்றுக்கொள்வேன், தேடும்பொழுது கண்டடைவேன், தட்டும்பொழுது எனக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? யாருன்னா இருக்கிறீங்களா? அப்பா அப்பம் கொடுங்க, இந்த கல்லை சாப்பிடு யாருன்னா சொல்வீங்களா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? இல்லைப்பா மீன் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது, இந்த அங்கே ஒரு பாம்பை பிடிச்சின்னு வந்தாங்க, அந்த புதரில் ஒரு பாம்பு இருந்துச்சு, இந்த இதை சாப்பிடு அப்படின்னு கொடுப்பீங்களா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டுகொள்வார்கள். நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே நன்மைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் பரமபிதா நன்மையானவர்கள் நிச்சயமாய் கொடுப்பார். யோவான் 14:13-14 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஆகவே நம் ஜெபத்தை பதில் கொடுக்கும்பொழுது அதன் மூலமாக பிதாவுக்கு என்ன கிடைக்குது? மகிமை கிடைக்கும். ஆகவே பிதாவை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எல்லா வசனத்தையும் என்ன செய்யணும்? இந்த மாதத்தில் உரிமை பாராட்டணும். ஒவ்வொரு வசனத்தையும் வச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபித்து என்னென்ன நன்மை தேவையோ எல்லாத்தையும் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அப்படின்னா ஆண்டவருக்குள்ளே நிலைத்து இருக்கணும். அவருடைய வசனம் நமக்குள்ளே என்ன செய்யணும்? அது இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு ஆண்டவரில் நிலைத்திராமல் அவருடைய வசனம் நம்ம இருதயத்தில் இல்லாமல் இருந்து அப்புறம் இந்த வசனம் என்ன செய்யாது? ஆண்டவரில் நிலைத்திருக்கணும். அவர் வசனம் என்ன செய்யணும்? நமக்குள்ளே. அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அவங்களுக்கு. யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை நீங்களே நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கது. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை. எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? என் நாமத்தில் பிதாவை கேட்டால் அதை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை தெரிந்து கொண்டதே எதற்காக? நீங்கள் ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? பதிலை பெற்று என் பேரை சொல்லி கேளுங்க, என் பேரை சொல்லி கேட்டு என்ன செய்யுங்க? பெற்றுக்கொள்ளுங்கள். இதற்காக தான் நான் உங்களை தெரிந்து கொள்ள. யோவான் 16:23-24 நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவேனா என்ன அர்த்தம்? மெய்யாகவே மெய்யாகவேனா என்ன அர்த்தம்? தேவன் பொய் சொல்ல மனிதன் மனமாற அவர் சொல்லியும் வசனத்தும். அப்படின்னா மனுஷன் என்ன சொல்வான்? சத்தியமாக சொல்கிறேன்வான். சரியா? என்னன்றான்? சத்தியமாக சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? அவன் ஒன்றும் சொல்கிறது ஒன்றும். அதனால் தேவன் பொய் சொல்ல மனிதன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்ல. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்றும் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. எத்தனை பேருக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? குறைவாக இருக்கணுன்றவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்கள். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னும் யாரும் தூங்கலை, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி
பெற்றுக்கொள். எபேசியர் 3:20-21. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்க வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆகவே இப்படிப்பட்ட தேவன் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக அது விசுவாசிக்கணும். ஆண்டவரே, இந்த மாதத்திலே நாங்கள் கேட்கறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக செய்ய வல்லமை உள்ள தேவன். ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கேள்வி கேட்குறார். சொந்த குமாரனை விட அது கடினமான காரியம் கேட்பதுக்கு என்ன இருக்கு? சொந்த குமாரனை விட கடினமான காரியம் என்ன நம்மளால் கேட்க முடியும்? சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஒரே பிள்ளையை கொடுக்க ஆயத்தமாக இருந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நம்ம ஊரில் இப்போ இட்லி வாங்கினீங்கன்னு வைங்க, சரியா, கூட சாம்பார் சட்னிலாம் கொடுப்பாங்க, சரியா. அதெல்லாம் கூட இட்லி வாங்கினா போதும், எல்லாம் வந்துடும். நீங்கள் அமெரிக்காவில் போனால் நம்ம ஆளுங்க அங்கே உட்காந்து வெள்ளைக்காரனை ஏமாத்தின்னு இருக்கிறோம். அமெரிக்காவில் இந்தியாக்காரன் ஹோட்டல் ஆரம்பிச்சுட்டு இந்த வெள்ளைக்காரங்களே ஏமாத்தின்னு இருக்கிறாங்க. நான் அங்கே போயிட்டு அவங்க ஊர் சாப்பாடு எனக்கு அப்படி ஒன்றும் பிடிக்காதுன்னு வைங்க. நம்ம ஊர் சாப்பாடு எதாவது இருக்குதான்னு பார்த்துனே இருந்தேன். அதுங்க பொதுவாக இந்திய சாப்பாடுன்னு எல்லாம் வட இந்தியாது அவங்க சாப்பிடுவாங்க. நான் அந்த மாதிரி இதுதான். நம்ம இட்லி தோசைலாம் அங்கே ரொம்ப தேடணும், ஏதாவது ஒரு மூலையில் தான் நம்ம ஊர் இந்த இந்திய சாப்பாடு இருக்கும். எல்லாம் நார்த் இந்தியன் சாப்பாடு. கட்சியில் கண்டுபிடிச்சேன். நம்ம இட்லி சாம்பார் ஹோட்டல் ஒன்று, அந்த ஐயா போதுகிற ஐயா கொஞ்சம் போங்க, கூட்டின்னு போங்க, சரியா. அங்கே போனால் போர்டு போட்டிருக்கு, இட்லி இத்தனை $, சாம்பார் இத்தனை $, சட்னி இத்தனை $. என்னப்பா இது? 3 சேர்த்து கொடுத்தா ஸ்பெஷல் காம்போவும். என்னவா? இட்லி சாம்பார் சட்னி கொடுத்தா ஸ்பெஷல் காம்போ. இது ஒரு ஸ்பெஷல் உங்களுக்கு ஏமாத்தினுக்குறாங்க. அங்கே போய் நம்ம ஊர் ஆள் பொழப்பில் மண்ணை வாரி போட்டு வந்தேன். இவன் பாருங்கள், உங்களை இந்தியாவில் இதெல்லாம் கூட கொடுக்கணும். இட்லி தான் நீங்கள் வாங்கணும் தவிர சாம்பார் சட்னியெல்லாம் அவன் கூட இவன் ஒவ்வொன்றுத்துக்கும் ரேட் போட்டு இது ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷல் காம்போவும் அவசியம் இல்லை. இட்லினாலே சாம்பார் சட்னி உங்க தானாக வரணுங்க. அந்த வெள்ளைக்காரர்கிட்ட சொல்லிட்டு வந்து உங்களை ஏமாத்தின்னு இருக்கிறான். ஆகவே தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்து அவரோடு கூட, குமாரனே கொடுக்கும் பொழுது அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, சரியா. இங்கேருந்து பார்த்துன்னு இங்கே எத்தனை பேர் மன மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க? இங்கேருந்து நான் என்ன செய்ய, நிலமை அந்த மாதிரி இருக்குது. இங்கே நின்னா எத்தனை பேர் மன மகிழ்ச்சியாக, கர்த்தரிடத்தில் எத்தனை பேர் மன மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய நிலமையில் நான் இருக்கிறேன். இல்லைன்னா கண்ணை தான் மூடிக்கணும். அது பார்க்க விருப்பம் இல்லைன்னா என்ன செய்யணும்? எவ்வளோ நேரம் கண்ணை மூடின்னு பிரசங்கம் பண்ணுறது? இல்லைன்னா எல்லாரையும் பார்க்க வேண்டிய நிர்பந்தம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அப்போ என்ன நடக்கும்? அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். இந்த நாட்களிலே நீதிமொழிகள் 10:24. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு நேரிடும். இன்னும் அப்படி நந்துருமோன்னு பயந்துனா அது நடக்கும் அவனுக்கு. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு
நேரிடும். சரியா? நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அது எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? நீதிமான், ஆண்டவரே இந்த மாதத்தில் நான் விரும்புகிற காரியம் எனக்கு கொடுக்கப்படுவதாக. வசனத்தை வச்சு என்ன செய்யணும்? உரிமை. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். சங்கீதம் 145 15 எல்லா ஜீவன்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கும். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாகும். கர்த்தர் தமது வழியிலெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியெல்லாம் கிருபை உள்ளமாறு தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை அதை விசுவாசி. உண்மையாய் கூப்பிடும் பொழுது தேவன் தூரமாக இல்லை, எங்கே இருக்கிறார்? சமீபமாக இருந்து அவருக்கு பயப்படக்கூடிய விருப்பத்தை என்ன செய்வார்? கூப்பிடும்போது கேட்டவர்களை ரட்சிப்பார். 1 யோவான் 5:14-15 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவருடைய சித்தத்தை கேட்கும்போது அவரையும் வேணான்னு சொல்ல போகிறார். நமக்கு கொடுக்கணும்னு அவர் சித்தமாக ஒரு காரியம் இருந்துச்சுன்னு வைங்க, சரியா? அப்போ அதை கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரா? ஏன்னா ஏற்கனவே அவருக்கு கொடுக்கணும்னு சித்தம், சரியா? அவங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னு நீங்கள் இதான் உங்கள் சித்தம். காலையில் தப்பா ஸ்கூலுக்கு போகிறேன், என்னை கூட்டின்னு போக மாட்டேன்னு சொல்லுவீங்களா? ஏன்னா உங்கள் சித்தம் என்ன? பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும், சரியா? போக மாட்டேன்ப்பான்னா அப்போ தான் உங்கள் சித்தத்துக்கு விரோதமாக அது போகணுன்றது உங்கள் சித்தமாக இருந்துச்சுன்னா ஸ்கூலுக்கு போகணுன்னா என்ன செய்வீங்க? கூட்டின்னு. அதுவே நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் கேட்டு தேவனிடத்தில் என்ன செய்யணும்? நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 யோவான் 3:21-22 பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொடு அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவளை செய்கிறபடி நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளும். ஆகவே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது என்ன நடக்கும்? நாம் வேண்டிக் கொள்கிறதோ அதை பெற்றுக்கொள்வோம். மத்தேயு 18:19 பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அவள் பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கின்ற மையாகவே உங்களுக்கு. ஆகவே இந்த நாட்களிலே பிசாசானவன் செய்கிற கிரியைகளெல்லாம் என்ன செய்யணும்? கட்டி ஜெபிக்கணும். நமக்கு வர நன்மை வராதபடி கட்டி வைத்து அது என்ன செய்யணும்? கட்டவிழ்க்க வேண்டும். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு. சரியா? அப்போ என்ன செய்யணும்? ஜெபத்தில் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும் ஜெபத்தில்? ஒரு மனம். சரியா? உங்களில் 2 பேர்னால் பொதுவாக யாராக இருப்பான்னு நினைக்கிறீங்க? உங்களில் 2 பேருன்னா பொதுவாக யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
ம் யார் 2 பேர் பொதுவாக உலகத்தில் 2 பேருன்னு சொன்னீங்கன்னா யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ம் அதே எல்லாருக்கும் சந்தேகமாக பார்த்துன்னு இருக்கிறீங்க. யாராக இருக்கும் அது? யாராக இருக்கும் அது 2 பேர்? ஒரு வீட்டில் 2 பேருன்னு சொன்னால் பொதுவாக யார் 2 பேர்? அந்த 2 பேர் என்ன பண்ணுமா? என்ன பண்ணும்? பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டு ஆளுக்கு ஒன்று பண்ணின்னு இருந்தீங்கன்னு வைங்க. ஒருத்தர் வந்து ப்ரொமோஷன் வரணும்னு புருஷன் ஜபம் பண்ணுறாரு. ஆண்டவர் இவருக்கு இருக்கிற திமிரு இப்போவே ஜாஸ்தி, ப்ரொமோஷன் கொடுக்காதீங்கன்னு இன்னொரு ஜபம் பண்ணின்னு இருந்தாங்கன்னு வைங்க. இந்த வேலையிலே இவ்வளோ திமிரு இருந்தால் இன்னும் ப்ரொமோஷன் வந்தால் என்ன நடக்கும்? இந்த ஆளுக்கு டிமோஷன் கொடுங்கன்னு ஜபம் பண்ணாங்கன்னு வைங்க. என்ன நடக்கும் அவங்க வீட்டில்? அப்போ 2 பேரும் ஜபம் பண்ணால் என்ன இருக்கணும்? 2 பேருக்குள்ளே ஒரு மணி 2 பேரும் ஒரே காரியத்தை, யாராக இருந்தாலும் கணவன் மணியாக இருந்தாலும் வேறு 2 நண்பர்களாக சகோதர சகோதரி யாராக இருந்தாலும் 2 பேர் ஒன்றா சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபித்தா என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். அதுதான் கஷ்டம். அதுதான் சண்டை போடுறது குறைச்சலே இல்லை. இப்போ இதே நீங்கள் 2 பேர் சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கும்னு வைங்க. இந்நேரத்தில் இவ்வளோ ஆசீர்வாதம் வந்திருக்கும். இந்நேரத்தில் பாப்பா நாங்கள் தான் நிறையா சண்டை போட்டாங்க பாருங்கள், எவ்வளோ ஆசீர்வாதம் வந்துருக்குது. வீடு நிறைய ஆசீர்வாதங்க. எப்படிங்க வந்துச்சு? நல்லா சண்டை போடுவாங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணின்னு இருப்போம்? சண்டை போட சும்மா அப்படியே வானம் திறந்து ஆசீர்வாதம் கொட்டுச்சுங்க. கொட்டாதுங்க ஆசீர்வாதம். பூமியில் என்ன செய்யணும்? 2 பேர் சண்டை போடுறதுக்கு முன்னாடி யோசிங்க, இதனால எனக்கு வர ஆசீர்வாதம் தடாயிடுமா? 1 பேதுரு 3. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஒரு மாதிரி முழிச்சுன்னு இருக்கிறீங்க எல்லாம். இந்த வசனத்தெல்லாம் சத்தமாக சேர்ந்து வாசிங்க. என்ன போட்டிருக்கு? அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடி உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடி நீங்கள் விவேகத்தோடு அவளுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவளுக்கு நித்திய கிருபையை சுதந்திரித்து கொள்ளலானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் ஜபம் கேட்கப்படணும். உங்கள் ஜபம் கேட்கப்படணும்னா மனைவி என்ன பண்ணுமா? அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். ஏன்னா உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளவர்களானபடினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களும் எதையும் சுதந்திரிக்க போகிறாங்க, நித்திய. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எப்படி ஆண்டவருடைய பிள்ளையோ அவங்களும் யார்? ஆண்டவருடைய பிள்ளை. சரியா? அப்போ நீங்கள் அவங்கள கனம் பண்ணலைன்னா, சரியா, அவங்க பிதா மேலே இருக்கிறார். சரியா? அவங்க பிதா எங்கே இருக்கிறாரு? அப்போ அவங்க மேலேருந்து பார்த்துன்னு இருக்கிறாருன்னு வைங்க. இப்போ எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க. இங்கே எத்தனை பேருக்கு மகள் இருக்குது? எத்தனை பேருக்கு மகள் இருக்குது? மகள் இருக்குதா? சரியா? உங்கள் மருமகன் கல்யாணம் ஆச்சுன்னு வைங்க. மருமகன் உங்கள் மகளை சரியாக பண்ணலைன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? உங்கள் மகளை நல்லா வைக்காமல் மரியாதை கொடுக்காம ஒரு மாதிரி கொடூரமாக உங்கள் மகளை கல்யாணம் பண்ணி மருமகன் உங்கள் மகளை சரியாக நடத்தலைன்னா உங்கள் அப்பா, நீங்கள் அப்பாவாக இருக்கும்போது உங்களுக்கு கோவம் வருமா வராதா? வரும்ல. அதே தான் இந்த வசனம் சொல்லுது. அவர் மேலேருந்து உங்களோட அவர்களும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க. அப்படின்னு அவங்களும் ஆண்டோடைய பிள்ளை. அப்போ நீங்கள் அவங்கள கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்கள் கொடுக்கலன்னா மேலேருந்து யார் பார்த்துன்னு இருக்கிறார்? அவங்க அப்பா பார்த்துன்னு இருக்கிறார். அவங்க அப்பா பார்த்துன்னு இருக்கிறார். இப்போ அவர் ஆண்டோடைய மகளை நீங்கள் கனவீனப்படுத்து, வேதனைப்படுத்து, கொடுமைப்படுத்து ஆண்டவரையும் ஜெபம் பண்ண ஜபத்து என்ன வரும்? தடை வரும். அதான் அந்த வசனம் சொல்லும். உங்கள் ஜபத்துக்கு அந்தபடி புருஷர்களே,
மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறவள். உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. புருஷங்களே, நீங்கள் ஜெபம் பண்ணால் ஜெபத்துக்கு பதில் வரணுமா? பதில் வரணுன்னா என்ன செய்யணும்? உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு என்ன செய்யுங்க? நீங்கள் விவேகத்தோடு அவரோடு வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளவர்களானபடியால் அவளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை. அப்போ இங்கே இருக்க புருஷங்களாம் அந்த வசனத்தை டெய்லி வாசிங்க. டெய்லி இந்த வசனத்தை வாசிங்க. அங்கே கனம் கொடுக்கலன்னு அவங்க ஜெபம் கேட்கப்படாது. இங்கே வந்து எத்தனை ஜெப குறிப்பு கொடுத்தாலும், ஏன்னா ஆண்டவர் கோபமாக இருக்கிறார். என்ன பண்ணீங்க? நான் அவருடைய மகளை என்ன செஞ்சீங்க? நீங்கள் கனவீனப்படுத்துனீங்க, வேதனைப்படுத்துனீங்க. அங்கே பண்ணிவிட்டு வந்து அங்கே தடை இருக்கும்போது யார் ஜெபம் பண்ணாலும் பதில் என்ன செய்யாது. அங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, சரியா? கூட இருக்க அம்மா சாதாரண அம்மா இல்லை. அவங்க ஜெபத்தை ஆஃப் பண்ணி விட்ருவாங்க. அவங்க ஜெபத்தை என்ன பண்ணி விட்ருவாங்க? ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் 40 நாள் உபவாசம் எடுத்தாலும் ஒன்றும் அங்கே ஆகாது, சரியா? அதனால் வந்து அவங்கள நைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் உங்கள் ஜெபத்தை கெடுக்காதபடி, உங்கள் பொழப்பில் மண்ணை வாரி போடாதபடி எப்போவுமே என்ன பண்ணி வச்சுக்கணும்? கொஞ்சம் ஐஸ் வைக்கணுன்னா தெரியுமா உங்களுக்கு? ஐஸ் வைக்கணுன்னா தெரியுமா தெரியாதா? வச்சுக்கோ. உங்கள் பொழைப்பு உங்கள் நன்மைக்காக தான். ஏன்னா உங்கள் ஜெபம் என்ன செய்யக்கூடாது? தடைப்பட கூடாது. அது நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேது. அங்கே இன்னும் நல்லா வெறியேற்றி விட்டு போயிட்டு என்னடா ஒன்றுமே பதிலே வரமாட்டேன்னு முழிச்சுன்னு இருக்கேன். ஏன்னா இங்கே இங்கே ஸ்டவ் பற்ற வச்சுட்டாங்க, அது எரிஞ்சுன்னு இருக்குதுங்க. ஒன்றும் பதிலே இந்த பக்கம் வர மாட்டேங்க. ஐஸ் வைங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்டவ்வை பற்ற வச்சு எரிய விட்டு போனால் அங்கே எல்லாம் இன்னும் உங்கள் ஜெபத்தெல்லாம் ஆஃப் ஆகினே இருக்குதாங்க. பதிலே என்ன செய்ய மாட்டேங்குது, சரியா? இன்றைக்கி திரு முழிக்கிறாங்க. இப்போ இதுதான் காரணம்னு சில பேருக்கு இப்போ தான் அந்த வெளிப்பாடு வருது. ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வரல? ஏன்னா வீட்லேயே அவங்க ஜெபத்துக்கு என்ன பண்ணி விட்டுறாங்க? ஆஃப் பண்ணி விட்டுறாங்க, சரியா? இந்த பக்கமும் ஒரு மாதிரி எல்லாம் வெளியே வந்துடுதேன்னு பார்த்துன்னு இருக்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் நம்ம பண்ணுறதுலாம் கொஞ்சம் வெளியே வந்துடுது. லூக்கா 18:1-8 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவளுக்கு ரோமை. ஆகவே ஜெபத்தில் வந்து என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போக. அதுக்கு தான் இந்த உண்மை. எப்பொழுதும் ஜெபம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கும் பயப்படாமல் மனுஷரையும், அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க, தேவனுக்கும் பயப்பட மாட்டாங்க, மனுஷனையும். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் என்று. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு தேவனுக்கும் பயப்படல, மனுஷன். அவனுக்கு எதுக்கு இந்த விதவைக்கு உதவி செய்யணும்? அவனுக்கு என்ன வந்துச்சு? வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு. பின்பு அவன் தேவனுக்கும் பயப்படாமல் மனுஷரையும் மதியாமல் இருந்தும் என்னாச்சு அவருக்கு? தேவனும் மதிக்கலை, மனுஷனையும் மதிக்கலை, தேவனுக்கும் பயப்படலன்னா இன்னும் அவரால் தாங்க முடியும். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இந்த தாங்க முடியப்பா, நான் தேவனுக்கும் பயப்படல, மனுஷனை இந்த அம்மா தொல்லை என்னால் தாங்க முடியல. இது ஏன்னா வந்துனே இருக்குது. சும்மா ஒரு வாட்டி வந்துட்டு போல, அது வந்து 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 அந்த மாதிரி ஆளுங்க உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? தொந்தரவு பண்ணினே இருக்கிற மாதிரி ஆளுங்க உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? ஒரு வாட்டி கேட்டு விட மாட்டாங்க, கேட்டுனே இருப்பாங்க. உங்கள் தொல்லை தாங்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? ஏன் எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கு. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்யப்பட என்னால் தாங்க முடியலப்பா. இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி. அடிக்கடி வந்து அலட்டுறவங்களாம் இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துலேயே. இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என தனக்குள்ளே சொல்லுங்க. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். தேவனுக்கும் பயப்படும் மனுஷனையும் மதிக்க. மீண்டும் மீண்டும் கேட்கும்போது அவனே என்ன செய்யலாம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி ஞாயிற்றுக்கிழமை காலைதோறும் அப்படின்னு போட்டிருக்கா. எப்படி இருக்கணுமா? தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்கள் ஆகிய தம்மால்
தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயம் நீடிய பொறுமை உள்ளவர். அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவருக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நாட்களில் அப்படி ஜெபிக்க வேண்டும், இரவும் பகலும். சரியா? ஆகிலும் ஆண்டவர் கேள்வி கேட்குறார், மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ? இன்னைக்கு நம்மை பார்க்கும்போது நமக்குள்ள விசுவாசத்தை காண்பாரோ? லூக்கா 11:5 பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாக இருக்கும் இடத்திலே பாதி ராத்திரிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றும், நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாய் தர வேண்டும் என்று வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கு, நான் எழுந்து உனக்கு தரக்கூடாது என்று பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டுக்கொள்கிற நிமித்தமாவது எழுந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வருந்தி விடாமல் கேட்கறது. யோவான் 4:10-14 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்பவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரமில்லையே, கிணறும் ஆழமாக இருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவனும் அதில் குடித்தது உண்டே என்று. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு காலம், நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீர் ஊற்றார். இந்த நாட்டை எதை கேட்குறோம்? ஜபம் பண்ணுறோம். எதுக்காக ஜபம் பண்ணுறோம்? என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஸ்திரீயை பார்த்து, நீ உன்னோட பேசுகிறவர் யார் என்று தெரிந்திருந்தால் நீ என்ன கேட்ப? ஆண்டவரே, எனக்கு என்ன தாரும்? ஜீவ தண்ணீரை தாரும். இந்த தண்ணீரை கொடுக்குறவங்களுக்கு மீதி தாகம், நான் தருகிற ஜீவ தண்ணீர் கொடுக்குறவனுக்கு ஒரு காலம். உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் பின்னால் மனிதர்கள் ஓடி 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 என்னால் திருப்தி எதுவுமே கிடையாது. திருப்திப்படுத்துகிறது என்ன? ஆண்டவர் கொடுக்குற ஜீவ தண்ணீர். ஆண்டவர் சொல்கிறார், நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தால் என்ன கேட்பீங்க நீங்கள்? ஆண்டவரே, ஜீவ தண்ணீரை எனக்கு தாரும். இந்த நாட்களிலே அதை கேட்க வேண்டும். லூக்கா 11:13 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறதுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். எதை கேட்கணும்? பரிசுத்த ஆவியை கேளுங்கள். ஆண்டவரே, உம்முடைய ஆவி எங்கள் மீது ஊற்றும், எங்களை நிரப்பும் என்று என்ன செய்யணும்? அது கொடுப்பது அதிக நிச்சயமாய் கொடுப்பார். இந்த நாட்களிலே இதை வைத்து ஒவ்வொரு நாளும் யாக்கோபு 1:5-8 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளனாக யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதமாக தேவனிடத்தில் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கும். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கப்படும். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கருத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினைனார். இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம், என்ன கேட்க வேண்டும்? எத்தனை பேருக்கு ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், என் பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கு ஞானம் வேணும்னு யாருக்கும் ஜெபம் பண்ணுறீங்களா? எல்லாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? ஞானத்தில் குறைவுள்ளனாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே தாரும் என்று விசுவாசத்தோடு
1 ராஜாக்கள் 3:5-10. கிபியோனில் கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். சரியா? இன்றைக்கி ராத்திரி சொப்னத்தில் என்ன வேணும்னு கேட்டால் என்ன சொல்ல போகிறோம்? இன்றைக்கி ராத்திரி சொப்னத்தில் கேட்டால் என்ன சொல்ல போகிறோம்? என்ன சொல்ல போகிறோம்? அதற்கு சாலமோன், என் தகப்பனாகி தாவீது என்னுடைய அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையாக உமக்கு முன்பதாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசன வீட்டிற்கு ஒரு குமாரனை அவருக்கு இப்பொழுதும் அந்த கர்த்தர் தேவரீர் உமது அடியானே தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறைப்பிள்ளையார், நீர் தெரிந்து கொண்டது ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததும் திரளான ஜனங்களார்கள் உமது ஜனத்தின் நடுவில் அடியேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறிக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால்? சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருக்கு பார்வைக்கு உகந்த விண்ணப்பம். இன்றைக்கி என்ன கேட்கிறோம்? ஆண்டவரிடத்தில் எதை கேட்கிறோம்? உனக்கு விரும்பியதை கேள் என்று சொல்லும்போது என்ன கேட்டார்? எனக்கு ஞானத்தை தாரும். மத்தேயு 8:16-17. மஸ்தமான போது பிசாசு பிடித்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு அவர் அந்த ஆவிகளை தம்முடைய வார்த்தையினாலே துரத்தி பிணியால் எல்லாரையும் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி இந்த நாட்களிலே ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரும், பலவீனங்களை நீக்கும், நோய்களை நீக்கும் என்று தேவனிடத்திலிருந்து இந்த சுகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 நாளாகமம் 4:9-10. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று. சரியா? சரி, இப்படியே இருந்துக்கலாம், இந்த துக்கத்திலே இருந்துக்கலாம், இந்த மாதிரி தான் நமக்கு பேர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரா? என்ன செஞ்சார்? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதி, என் எல்லையை பெரிதாக, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தல் என்று வேண்டி அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் இந்த நாட்களில் ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை விரிவாக்கும், தீமையிலிருந்து என்னென்ன செய்யும் விலக்கி காத்தருளும். ஆதியாகமம் 32:24-28. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்போது ஒரு மனுஷன் பொழுது விடிமலும் அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை, அதனால் அவனுடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுழுகிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறேன். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். அந்த வைராக்கியம், ஆசீர்வதிக்கணும். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படும், இஸ்ரவேல் எனப்படும். ஏன்? தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. அந்த சாட்சி நமக்கு இருக்கணும். தேவனோடும் மனிதனோடும் ஆசீர்வத்தால் ஒழிய விடமாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு என்ன செய்யணும்? ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 நாளாகமம் 29:18-10. ஆபிரகாம், ஈசாக், இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும்
கை கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணியிருந்த அரண்மனையை கட்டும்படிக்கு அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்துடும். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்க? என்ன ஜெபம் பண்ணுறார்? என் குமாரனுக்கு என்ன இருக்கணும்? உங்களுடைய கற்பனைகளையும் உங்களுடைய சாட்சிகளையும் உங்களுடைய கட்டளைகளையும் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். உங்கள் பிள்ளைங்க ஆண்டவருக்கு பயந்து வளரணுமா? எங்கன்னா உலக போக்கு பின்னால் போகணுமா? ஜெபிக்கணும். பிள்ளைங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். உத்தம இருதயத்தை தாரும். ஏசாயா 54:10 உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு உன் பிள்ளைகளுடைய சமாதானம் அதை வச்சு ஜபிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் எல்லாம் உம்மால் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? என் பிள்ளைகளுடைய சமாதானம். சங்கீதம் 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுதல். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன சார்? அப்படி உபாகமம் 26:6 எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது என்ன செஞ்சோம்? யாராவது உங்களை ஒடுக்கி வேதனைப்படுத்தி உங்களை கடினமான பலம் என்ன செய்யணுமா? எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து என்ன செஞ்சார்? எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தில் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து எங்களை இடத்திற்கு அழைத்து இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஆகவே இந்த வசனங்களெல்லாம் வைத்து இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு வேதனை கஷ்டங்கள் இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தன் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதம். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு விடுதலை கர்த்தர் தரணும்னு வாஞ்சிக்கிறீங்க? மத்தேயு 9:35-30 பின்பு இயேசு சகல பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கத்தை ஜனங்களுக்கு உண்டான சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்க அவர்களை அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போன சிதறப்பட்டுள்ளவர்களாக இருந்தபோது அவர்கள் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டி. இந்த நாட்கள் எதுக்கு ஜெபிக்கணும்? ஆண்டவரே, அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் திரளான வேலையாட்களை அனுப்பும். அப்போஸ்தலர் 4:29-31 இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்துதலை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி எங்களுக்கு அனுக்கிரகம். எதுக்கு ஜெபிக்கிறாங்க? ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கும். எங்களுக்கு என்ன வேணும்? தைரியம். பயப்படவே கூடாது. என்ன பயமுறுத்தல் பண்ணாலும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? தைரியத்தை தாரும். சரியா? அப்போ என்ன நடந்துச்சு? அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார். இந்த நாட்கள் அப்படி ஜெபம் அப்படி தான் இருக்கணும். இடமே அசைகிற அளவுக்கு. சகரியா 10:1 பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை இந்த நாட்களில் பின்மாரியை ஊற்றும், தேசத்தின் மீது ஊற்றும் என்று என்ன செய்யணும்? அதற்காக 2 நாளாகமும் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள்
தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் என்ன நடக்கும்? அப்பொழுது பரலோகத்தில் இருக்க நான் கேட்டு அவர்கள் பாவத்தை அவர்கள் தேசத்துக்கு ஷேம். இந்த நாட்களில் அதிகமாக தேசத்துக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேணும். அப்போ தான் தேசத்துக்கு ஷேமம், தேசத்துக்கு ஆசீர்வாதம், தேசத்துக்கு சுகம், தேசத்துக்கு விடுதலை உண்டாகும். சங்கீதம் 2:8 என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சொந்தம், பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். தேசத்தை தாரும் ஆண்டவரே, இந்த தேசத்தை எங்களுக்கு தாரும். தேசத்தை சுதந்திரிக்கும்படி எத்தனை பேர் இந்த தேசத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்க? இந்த தேசம் பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? பிசாசுக்கு சொந்தமல்ல, இந்த தேவனுக்கு. கேளுங்கள், தேசத்தை கேளுங்கள் என்ற இந்த நாட்களிலே அப்படிப்பட்டவர்களாக கேட்டு ஜெபத்தை கேட்கிறது, ஜெபத்துக்கு பதிலளிக்கிற கர்த்தர். இந்த மாதத்தில் அதை விசுவாசிக்கும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். கேளுங்கள் கொடுக்கப்படும், என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை இந்த நாட்களில் அந்த ஒரு விசுவாசத்தோடு நாட்களில் நாம் என்ன செய்யணும்? வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு ஜெபித்து ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த ஜூன் மாதம் நன்மை நிறைந்த மாதமாக இருக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்க? இந்த நாட்களில் ஆண்டவர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு ஊக்கமாக என்ன செய்யணும்? ஜெபித்து விசுவாசத்தோடு ஜெபித்து எல்லாவற்றையும் சுதந்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த ஜூன் மாத வாக்குத்தத்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்த தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதம் நன்மை நிறைந்த மாதமாக ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. ஜெபத்திற்கு பதிலளிக்கிற கர்த்தராய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று வாக்கு கொடுத்தது. என்னை நோக்கி கூப்பிடு, நான் பதில் கொடுப்பேன். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஆபத்து நாளிலே என்னை கூப்பிடு, நான் விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சொந்த குமாரன் என்று அவரை ஒப்பு கொடுத்தவர் எல்லாவற்றும் நிச்சயமாக கொடுப்பீர். உடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கிற தேவன், ஜீவ தண்ணீரை கொடுக்கிற தேவன், ஞானத்தை கொடுக்கிற தேவன், வியாதிகளை சுகப்படுத்துகிற தேவன். நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. தேசத்துக்கு க்ஷேமத்தை தருவீராக. பின்மாரியை ஊற்றுவீராக. திரளான அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்புவீராக. பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பதாக. உடைய பிள்ளைகள் உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி கீழ்ப்படியும்படி உத்தம இருதயத்தை கட்டளையிடுவீராக. இந்த மாதத்திலே உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறதுக்கும் எண்ணுவதற்கும் மிக அதிகமாக செய்ய வல்லமை உள்ள தேவன். அப்படியே நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் பதிலளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதற்காக எங்களுக்கு தெரிந்து கொண்டீர். என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இந்த நாட்களில் கட்டளையிடுகிறார். ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் உரிமை பாராட்டி கொண்டு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொள்கிறவர்களாக யாபேசை போல் என்னை ஆசீர்வதியும், எல்லையை விரிவாக்கும், தீமையிலிருந்து என்னை ரட்சியும், இப்படி கரம் என்னோடு இருக்கட்டும். நான் வேண்டிக் கொள்ளதை நீர் அருளின தேவன். இந்த நாட்களிலும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், உடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும்.
நல்ல சுகம்பலன் தாரும். தீமைக்கு பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். தேசத்துக்கு க்ஷேமத்தை தருவீராக. தேசத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாக கொடுப்பீராக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படும், பூமியிலே செய்யப்படுவதாக. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உமக்கே உரியது. நாளிலே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக நம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.